ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். கடையில் மீன் ஃப்ரைக்கு வாங்கக்குள்ள தலை வாழை இதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு நம்ம எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம மீன் குழம்பு வைக்கக்கூடிய மீன் வால் தலைங்க. இதை நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 6-7, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, தக்காளி 1, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, உப்பு சிறிதளவு. இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி பெரிய நெல்லிக்காயில் 2 நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாணலியில் 1/4 கப்பு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, இதோட 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, பூண்டு ஒரு கட்டி தட்டி எடுத்து வச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே மனம் நல்லா வருதுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாங்க. உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. பாருங்கள், கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதோட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லாமே பச்சையாக ஆட்டிட்டு வந்துருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு இதெல்லாம் நல்லா பச்சை வடை போகிற அளவு வதங்கட்டும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சாந்தெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாட்டம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இதில் நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதோட ஒரு மூடி தேங்காயில் பால் எடுத்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வருதுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அவங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். நம்ம வச்சுருக்க மீன் துண்டை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வச்சுருக்கலாங்க. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க.